When is the first call? முதலாவது அழைப்பு எப்பொழுது ஏற்படும்? The first call will happen on the second coming of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரும்ப வருதலின் போது, இரண்டாவது வருகையின் போது முதல் அழைப்பு உண்டாகும். Jesus Christ have came to this world firstly. முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். He came in flesh. அவர் மாமிசத்திலே வந்தார். And the second coming talks about two incidents. அவருடைய இரண்டாவது வருகையானது இரண்டு நிகழ்வுகளை குறித்து கூறுகிறது. And firstly it talks about the coming to take away his own people. முதலாவது அவர் தம்முடைய சொந்த ஜனத்தை சேர்த்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள வருவது. And then he is going to come as a king. இரண்டாவதாக அவர் திரும்ப ராஜாதி ராஜாவாக வர இருக்கிறார். So there are 7 years in between the two comings. ஆக இரண்டு வருகைக்கும் இடையிலே 7 ஆண்டுகள் ஒரு இடைவெளி உள்ளதை காண முடியும். I could explain when we read the book of Revelation in the coming days. நான் இதை குறித்து அதிகமாக ஆழமாக வரக்கூடிய நாட்களிலே நான் விவரிக்கிறேன். And here the people who can be the partakers of the first level of the second coming are the people who died in Christ. ஆக கிறிஸ்துவினுடைய வருகையின் முதலாவது பகுதியிலே அவரோடு கூட எழுப்பப்படுகிறவர்கள் என்பது கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் மரித்தவர்களாக மட்டுமே காணப்படுவர். Amen. Hallelujah. So those who died in Christ will receive the sound of the trumpet. ஆக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு மட்டுமே அந்த எக்காள சத்தத்தை கேட்க முடியும். Amen. Praise the Lord. That's what singer that's a song in English like this. ஆங்கிலத்தில் இவ்விதமாக ஒரு பாடல் இருக்கிறது. When the roll is called up yonder, 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 I'll be there. கர்த்தர்காகளம் மிகாந்த காலத்தில் தனிக்கும்போல் பேர்விழி. Those who know that, raise up your hands and say that. பேர்விழி பாடலை தெரிந்தவர்கள் கரங்களை தூக்கி சேர்ந்து பாடுவோம். பேர்விழிக்கும் நேரம் காணும், பேர்விழிக்கும் நேரம் காணும், பேர்விழிக்கும் நேரம் காணும் என் பேரும். We should have the faith that I will be on the roll call. ஆக அந்த அழைக்கக்கூடிய பேர் அழைக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய பெயரும் அங்கே இருக்கும் என்று சொல்லி உள்ள உறுதியான விசுவாசம் நமக்கு தேவை. Hallelujah. Praise the Lord. They are blessed. அவர்கள்தான் பாக்கியவான்கள். Amen. ஆமென். So my question is, will you be on the roll call? அந்த அட்டவணையில பேர் விളിக்கப்படும் பொழுது நம்முடைய பேர் அங்கே இருக்குமா? அந்த விசுவாசம் உறுதியாக இருக்கிறதா? If so, we are blessed. அப்படி என்றால் நாம் பாக்கியசாலிகள். அல்லேலூயா. Hallelujah. ஹalleluya. So number 4, நான்காவதாக in chapter 16 verse 15, வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலே, could anyone please read? தயவு செய்து வாசிக்க பார்க்கலாம். 16வது அதிகாரம் 15வது வசனம். இல்லைன்னா நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். Amen. Praise the Lord. Who stays awake and clothed. இதோ தன் வஸ்திரங்களை விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். Amen. Amen. Hallelujah. Hallelujah. What does it mean? இதனுடைய பொருள் என்ன? We all talks about be awake in the night, pray to the Lord and be awake, the Lord is coming. ராத்திரியிலே நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து ஜெபிப்போம், ஏனென்றால் கர்த்தர் வருகிறார் என்றெல்லாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். But Bible talks about, ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுவது என்னவென்றால், awake, let nobody touch your dresses. ஆக நீ விழித்து கொண்டு உன்னுடைய வஸ்திரத்தை இன்னொருவன் தொடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று. Amen. ஆமென். Let it not be with the dust. எங்கே தூசியோடு அழுக்கு படிந்த நிலையில் இருப்பது அல்ல. Amen. Praise the Lord. What to be awake?
ஏன் விழித்திருக்க வேண்டும்? To have our dress clean. தன்னுடைய வஸ்திரங்களை, நம்முடைய வஸ்திரங்களை சுத்தமாக காத்துக் கொள்ளுவதற்கு. Amen. Amen. What does it mean? அதனுடைய பொருள் என்ன? In chapter 3 verse 2 to 3 we read like this. இரண்டாவது அதிகாரம் 3 முதலுள்ள வசனங்களிலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது அதிகாரம் 3 முதலுள்ள 3வது அதிகாரம். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். Praise the Lord. It talks about the instruction to Sardis church. இங்கே சர்தை சபையின் தூதனுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நான் வாசிக்கிறோம். Wake up, strengthen what remains and is about to die, for I have found your deeds unfinished in the sight of my God. நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. So your work is unfinished. ஆக உன்னுடைய பணி இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கிறது. For what we have to wake up? எதற்காக நாம் விழித்துக் கொள்ள வேண்டும்? Because our dressing, the clothing to stand before the bridegroom is unfinished. அந்த உண்மையான மணவாளனுக்கு முன்னதாக நிற்குவதற்கென்று சொல்லி நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த வஸ்திரத்தினுடைய அந்த தூய்மையை இன்னும் முழுமையாக செய்து முடிக்கப்படவில்லை. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. We all strive to be finished. இது நாம் முயற்சி எடுத்து அதை முடிப்பதற்காக முயற்சி எடுக்கிறோம். But it have not finished. ஆனால் இன்னும் அது முழுமை பெறவில்லை. Amen. Praise the Lord. That's what Bible says. அதனாலே தான் பரிசுத்த வேதம் சொல்லுவது, In the sight of God it is not perfect. இதோ கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக காணப்படவில்லை. So remember therefore, அதனாலே நீ மனதிலே வைத்துக்கொண்டு what you have received and heard, hold it fast and repent. நீ பெற்றுக்கொண்டவைகளை நீ பிடித்துக்கொண்டு நீ மனம் திரும்பு. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. Repent it. நீ மனம் திரும்பு. Otherwise your dress, your cloth will not finished in before the sight of the Lord. நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன்னுடைய வஸ்திரத்தினுடைய அந்த முழுமை தன்மையை தேவனுடைய சமூகத்தில் பெற முடியாது. Hallelujah. Hallelujah. And Jesus says, இங்கே மேலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், if you do not wake up, I will come like a thief. இதோ நீ விழித்திராவிட்டால் நான் திருடனை போல் உன்மேல் வருவேன். And you will not know at what time I will come to you. நான் உன்மேல் வரும் வேளையை நீ அறியாதிருப்பாய். Amen. Amen. Praise If you know the time, you will get ready on the time, right? நீங்க நேரத்தை தெரிந்திருந்தால் அந்த நேரத்துக்காக தயாராக ஆயத்தமாக இருப்போம் இல்லையா? So if you are going for a wedding function, if you know the proper time, you will get ready before the day and you will clean your clothes and get ready. இன்னைக்கு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள செல்வதாக இருந்தால் அதற்கு பல நேரங்களுக்கு முன்னதாகவே அதற்கென்று நாம் சுத்தமாக ஆயத்தமாக இருக்கிறோம். And if you do not know the time, ஆனால் அது நேரத்தை தெரியாமல் இருந்தால், some people call over by phone and say, come, we are having the wedding. இங்கே சிலர் நம்மளை தொலைபேசி மூலமாக அழைத்து வாருங்கள் இப்பொழுது திருமணம் நடக்க போகிறது என்று சொல்லும்போது, most of the women will say, I won't come. நிறைய பெண்கள் சொல்லுவார்கள் நான் வருவதில்லை. Because they will say, my saree is not ready. என்னுடைய வஸ்திரம் இன்னும் தயாராகவில்லை என்று சொல்லுவார்கள். I am not ready. நான் தயாராகவில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். I need time to get ready. நான் எனக்கு இன்னும் தயார்படுவதற்கு இன்னும் காலம் தேவைப்படுகிறது. Because we know that when you go to the wedding banquet, we have to go decently. ஆக ஏனென்றால் நான் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது நாம் கொஞ்சம் நல்ல நிலையிலே செல்ல வேண்டும் என்பதனுடைய காரணமே ஆகும் அது. That's what Bible talks to Sardis church. அதைத்தான் பரிசுத்த வேதம் சர்தை சபைக்கு சொல்லுகிறது. You are unfinished. உன்னுடைய செயல்பாடுகள் இன்னும் நிறைவு பெறவில்லை. Amen. Amen. If the Jesus comes today, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருவதானால், how is about your clothing?
நம்முடைய ஆடை அலங்காரங்கள் எப்படி இருக்கிறது? The clothing is about the salvation. இந்த ஆடை அலங்காரம் என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பை குறித்து குறிப்பதாகும். In chapter 3 verse 17 to 18, the instruction to Laodicea, please read it. லவோதிக்கா சபையினுடைய அந்த செய்தியிலே நாம் 3வது அதிகாரம் 17-18 வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாயிருக்கும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. It's a great instruction. When I read this, I was so astonished. இங்கே தரப்பட்டிருக்கிற இந்த புத்திமதிகள் ஆலோசனைகள் மிகவும் ஆழமானவைகளாக இருக்கிறது. நான் வாசித்த பொழுது வியந்து போனேன். You say I am rich. நீ சொல்லுகிறாய் நான் பாக்கியவான் என்று. In our language we will say I am very very perfect. நான் நம்முடைய சொந்த பாஷையில சொல்ல போனா நான் நல்ல முழுமை அடைந்தவன். I have acquired wealth. எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கிறது. I do not need a thing. எனக்கு வேற எதுவுமே ஒன்றுமே குறைவில்லை என்று சொல்லுகிறோம். But you do not realize. ஆனால் இப்படி நீ சொல்லும் பொழுது நீ இன்னொன்று புரிந்து கொள்ளாத விஷயம் என்னவென்றால், You are wretched. நீ நிர்பாக்கியம் உள்ளவன், Pitiful. பரிதபிக்கப்படத்தக்கவன், Poor. தரித்திரன், Blind. குருடன், And naked. நிர்வாணியாயிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். Amen. ஆமென். பிரைஸ் தி லார்ட். How much we are unfinished before the sight of the Lord. நாம் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக முடிவற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை. Because God see the perfectness. ஏனென்றால் தேவன் முழுமையானதாக பார்க்கிறார். In this church everything, the outward expressions are perfect. இந்த சபையிலே எல்லா வெளிப்படையாக இருக்கக்கூடிய எல்லாமே முழுமையாக தென்படுகிறது. We read about this church, Laodicea church. இந்த லவோதிக்கா சபையை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதைத்தான் காண்கிறோம். It's all perfect. எல்லாம் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது எல்லாம் முழு நிறைவாக தென்படுகிறது. But the God's side, ஆனால் தேவனுடைய பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது it is wretched, அது நிர்பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது. pitiful, அது பரிதபிக்கப்படத்தக்கதாக உள்ளது. poor, தரித்திரனாக இருக்கிறது, blind, குருடனாக உள்ளது, naked. நிர்வாணியாக இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. That's what Bible says, wake up. அதனாலே தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீ எழும்பு, விழித்துக்கொள். Wake up and clothe. நீ விழித்துக்கொண்டு உன்னுடைய வஸ்திரத்தை நீ பாதுகாத்துக்கொள். So Lord counsel the church like this. ஆக ஆண்டவர் இந்த சபைக்கு இவ்விதமாக ஆலோசனை கூறுகிறார். Buy gold from me which is refined in the fire. இதோ நீ என்னிடத்திலிருந்து நான் நல்ல சுத்தமாக்கப்பட்ட தங்கத்தை நீ வாங்கிக் கொள். Buy gold from me. என்னிடத்திலிருந்து நீ விலையேறின தங்கத்தை வாங்கிக் கொள். I have refined gold. நான் நல்ல சுத்தப்படுத்தின தங்கத்தை வைத்திருக்கிறேன். In Tamil it's like pudamidapatta pon. புடமிடப்பட்ட தங்கம். Yeah. It says buy it. அதை நீ வாங்கிக் கொள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. And also Bible says, அது மேலும் பரிசுத்த வேதம் சொல்லுவது என்னவென்றால், so you can become rich and white clothes to wear, so you can cover your shameful nakedness. ஆக நீ உன்னுடைய நிர்வாணத்தை மூடிக்கொள்ளுவதற்கு என்னிடத்திலிருந்து நீ வஸ்திரத்தை வாங்கிக் கொள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. So Bible talks about white cloth here. அங்கே There is the cloth which Jesus Christ made in the cross. ஆக அதைத்தான் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து தந்த வஸ்திரமாக இருக்கிறது. That is the salvation which Jesus Christ made in the cross. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட இரட்சிப்பின் வஸ்திரம்.
And that cloth should be worn by the church. அந்த வஸ்திரத்தை தான் சபை உடுத்திக் கொள்ள வேண்டும். Hallelujah. ஹalleluya. Those who wear that cloth are blessed. அந்த வெள்ளை வஸ்திரத்தை அந்த அங்கியை தரித்தவர்கள் பாக்கியவான்கள். Hallelujah. ஹalleluya. Then 5. ஐந்தாவதாக Chapter 19 verse 9. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். இன்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். Blessed are those who are invited to the wedding supper of the Lamb. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். Hallelujah. Praise the Lord. So next one is, who are blessed? ஆக, those who are invited to the wedding supper. ஆக அந்த பாக்கியவான்கள் என்கிற பட்டியலிலே சேருகிற மற்றொரு கூட்டத்தினர் யார் என்றால், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். Amen. Amen. Hallelujah. When we read chapter 14 of Luke, we read from onwards 15 onwards, we read like this. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். அவரோட பந்தி இருந்தவர்கள் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். Those who have the dinner in the kingdom of God, eat at the feast of the kingdom of God, are blessed. இங்கே இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் சொல்லுகிறான், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். Amen. Hallelujah. What is the wedding supper in the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்திலே போஜனம் என்று சொன்னால் என்ன? Praise the Lord. In chapter 19:9 of Revelation we read like this. வெளிப்படுத்தின விசேஷம் 19:9 இவ்விதமாக நாம் வாசித்தோம். Wedding supper of the Lamb. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து என்று சொல்லி நாம் வாசித்தோம். So there is going to be a wedding to the Lamb of God, that is the bridegroom, that is Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாளனாக கொண்டு அவருடைய அந்த ஒரு திருமணம் இருப்பதை நாம் காண முடிகிறது. And in that wedding banquet, those who are invited as the bride are blessed. அந்த கல்யாண விருந்திலே மணவாட்டிகளாக அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். Hallelujah. Hallelujah. So who are the invited persons? ஆக அங்கே அழைக்கப்பட்டவர்கள் யார்? So when Jesus says in chapter 14 of Luke, லூக்கா 14வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, Jesus talks about the rejection of the invitees. அது அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் நிராகரிக்கப்படுவதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். And they have told all kind of excuses. விருந்துக்கு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் பந்தியிலே வருவதற்கு அநேக சாக்குபோக்குகளை சொன்னார்கள். So they some say we bought a field and must go and see. சிலர் சொன்னார்கள், இதோ நான் ஒரு வயல் நிலத்தை வாங்கினேன், அதை பார்க்க போக வேண்டும் என்று சொன்னான். And they are the people who are busy with the worldly treasures. அவர்கள் உலகம் சார்ந்ததான பொருட்களிலே அதிக நாட்டத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். And second group said, we bought and yoke of oxen, must try it. இரண்டாவது கூட்டத்தினர், வேறொருவன் 5 ஏர் மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன் என்று சொல்லுகிறான். So some people are busy with their professions. அவர் சிலர் தங்களுடைய வேலையை பொறுத்தமட்டிலும் அதிலே அவர்கள் அலுவலாக இருக்கிறார்கள். And some other group said, we are married so we can't come. வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்று சொல்லுகிறான். So they are busy with their life. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே அதிக அலுவலாக இருக்கிறார்கள். So I could see 3 kinds of group here. அங்கே 3 வகை மக்களை நாம் இங்கே காண முடிகிறது. They were given the invitation. அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. The invited people. அவர்கள் அழைக்கப்பட்ட மக்கள். But they have not attended the wedding supper because they are having excuses to be part of the Lord's wedding. அவர்கள் அந்த தேவனுடைய ஆண்டவனுடைய கல்யாண விருந்திலே பங்கு கொள்ளாதபடிக்கு பல்வேறு சாக்குப்போக்குகளை சொன்னதை நாம் வாசிக்கிறோம். I said about 3 groups.
அதிலே மூன்று வகை மக்களை குறித்து நான் சொன்னேன். The first group is busy with adding treasures. அவ முதலாவது பிரிவினர் தங்களுக்கு இன்னும் அதிக சொத்துக்களை சேர்க்கிறவர்களாக அதிலே மிகவும் அலுவலாக இருக்கிறார்கள். Even today we see many of the believers and many of the church comers, they are busy with adding treasures. இன்றைக்கு கூட நம்முடைய சபையிலே வருகிறவர்களும் விசுவாசிகள் என்று எண்ணுகிறவர்களும் தங்களுக்கு அதிக சொத்துக்களை சேர்க்கிறதிலேயே குறிப்பாக இருக்கிறார்கள். That's why they are not able to attend the wedding supper of the Lord. அதனாலே தான் ஆண்டவனுடைய அந்த கல்யாண விருந்திலே அவர்களுக்கு பங்கு கொள்ள முடியாமல் போனது. And some people are busy with their professions. சிலர் தங்களுடைய வேலையை அலுவலாக கொண்டு அதிலேயே சார்ந்திருக்கிறார்கள். They say we don't have time for that. எங்களுக்கு வேறு எதுக்குமே நேரமில்லை என்று சொல்லுகிறார்கள். And third group says we are busy with settling our life. மூன்றாவது இன மக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பாதுகாத்து வைப்பதிலே நாங்கள் அலுவலாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். So what happened is, என்ன நடந்தது? these three groups were rejected. இந்த மூன்று வகை மக்களும் நிராகரிக்கப்பட்டார்கள். Today, my dear brothers and sisters, you should not be rejected. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரங்களே, நாம் நிராகரிக்கப்பட்டவர்களாக காணப்படக்கூடாது. Praise the Lord. Praise the Lord. So the invitation have turned to the street and alleys ஆக poor. இப்பொழுது இவர்கள் வராத காரணத்தினாலே இந்த அழைப்பானது தெருவிலே இருக்கிற ஏழைகளுக்கு போகிறது. Amen. Praise the Lord. And also it extended to the invitation to the compulsion to the people in the roads and country lands. இங்கே சாதாரண தெருவிலே இருந்த மக்களும் கிராம பகுதியிலே இருந்த மக்களும் ஏழைகளும் எல்லாருக்குமே இந்த அழைப்பு திரும்ப போகிறது. So how we received this invitation? இந்த அழைப்பை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் விஷயம். When the people of God, the chosen generation, have rejected Jesus Christ. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனம் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பொழுது, and we were like alleys and street players, and we were called by the Lord Jesus இதோ Christ. நாம் தெருவிலே இருந்தவர்களாக, நாம் ஒன்றுமே இல்லாத ஏழைகளாக இருந்த பொழுது நம்மிடத்திலே அந்த அழைப்பு வந்து நாம் அதிலே உள்ளே பிரவேசிப்பதற்கு பாக்கியம் பெற்றோம். Hallelujah. Hallelujah. So those who are invited are blessed. ஆக இப்படிப்பட்ட அந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. This wedding supper is prophesied by Isaiah in chapter 25:6-9. இந்த திருமண கல்யாண விருந்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்திருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25வது அதிகாரத்திலே நாம் 6-9. 6 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். It talks about the celebration of the salvation. இங்கே ரட்சிப்பின் கொண்டாட்டத்தை குறித்து கூறப்பட்டுள்ளது. So what does it mean the wedding supper is the celebration of the salvation? ஆக திருமண விருந்து என்று சொல்லுவது ரட்சிப்பினால் ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் குறிக்கிறது. That's what in Luke chapter 13:29 Jesus said. அதனாலே தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 29வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதமாக சொன்னார், People come from east and west and north and south and take their places at the feast in the kingdom of God. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். Hallelujah. Praise the Lord. So the blessed have not selected it is the selection of us because we accepted the invitation. ஆக அங்கே திருமண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும்தான் அது குறிக்கிறது. Amen. Praise the Lord. So we should be the invited persons in the wedding supper of the Lord. நாம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திலே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கப்பட வேண்டும். We have 6வதாக விதமாக வாசிக்கிறோம். in Revelation 26 we read like this. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை.
இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். So the blessed are who share in the first resurrection. ஆக இங்கே பாக்கியவான்கள் என்று சொல்லுவது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களை குறிக்கிறது. Amen. Praise the Lord. So it says like this, the second death has no power on them. இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் இரண்டாம் மரணத்திற்கு அவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. So those who are the partakers of the first resurrection will not die again. ஆக முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு பெற்றவர்கள் திரும்பவும் இறந்து போவதில்லை. There is a second death, is the death on the lack of fire. That is called eternal death or eternal damnation. இங்கே இரண்டாம் மரணம் என்று சொல்லுவது நித்திய ஜீவ காலமாக எரிகிற அக்கினி சூழலிலே அந்த அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு போகப்படுகிற இழந்து போன அந்த ஒரு அனுபவத்தை குறிப்பதாகும். And those who have been saved from the eternal death are blessed. ஆக அந்த நித்தியமான அழிவிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. Hallelujah. Praise the Lord. I told you already, those who are the partakers of the first call, they are blessed. ஆக தேவனுடைய அழைப்பை முதலாவதாக ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னேன். Those who received the first call. முதலாவது அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள். Praise the Lord. But now it says those who are in the first resurrection are blessed. ஆக இங்கே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுவதை நாம் வாசிக்கிறோம். In chapter 2:11 it says like this. இரண்டாவது அதிகாரம் 11வது வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். Whoever has ears, let them hear what the Spirit says to the churches. The one who is victorious will not be hurt at all by the second death. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது என்று சொல்லப்பட்டுள்ளது. Amen. Praise the Lord. So we should know that we should not be disturbed. We should not be hurt by the second death. ஆக இரண்டாம் மரணத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. Because we are to be the partakers of the first resurrection. ஏனென்றால் நாம் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறப் போகிறவர்களாக இருக்கிறோம். Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Seventh one. ஏழாவதாக chapter 22:7. 22வது அதிகாரம் 7வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். Hallelujah. Praise the Lord. So those who keeps the words of the prophecy written in this scroll are blessed. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டுள்ளது. Hallelujah. Praise the Lord. That's what in 2:26 Jesus he says like this. இவ்விதமாக இரண்டாவது அதிகாரம் 26வது வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டுள்ளது. To the one who is victorious and does my will to the end, I will give the authority over the nations. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ I will give the authority over the nations. அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல் ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். Amen. Amen. So he will be the man who keeps the words of the Lord. ஆக இப்படிப்பட்டவன் கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொள்ளுகிறவன் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். And he is called blessed. அவனே தான் பாக்கியசாலி என்று அழைக்கப்படுகிறான். Finally, கடைசியாக chapter 22 verse 14 says, 22வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுவது, Blessed are those who wash their robes, that they may have the right to the tree of life and may go through the gates into the city. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவனாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். Hallelujah. 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 Are those who wash their robes. தங்கள் வஸ்திரங்களை சுத்தப்படுத்தினவர்கள். Amen. Hallelujah. That's what we read in 7:14. We read like this. 7:14 இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். These are they who have come out of the great tribulation. They washed their robes and made them white with the blood of the Lamb. இதோ இவர்கள் மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்ல நாம் வாசிக்கிறோம். So those who wash their robes are blessed.
ஆக தங்களுடைய வஸ்திரத்தை வெளுத்து தோய்த்தவர்கள் பாக்கியவான்கள். In Daniel chapter 12 verse 10 says, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, many will be purified, அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு made spotless and refined, புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். but the wicked will continue to be wicked, துன்மார்க்கரோ துன்மார்க்கரமாய் நடப்பார்கள். none of the wicked will understand, but those who are wise will understand. துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். And who are the blessed? யார் பாக்கியசாலிகள்? Who washed their robes and purified and made spotless and refined. தங்களுடைய வஸ்திரத்தை வெளுத்து தோய்த்து கொண்டவர்கள், தங்களுடைய வஸ்திரத்தை கரை திரை அற்றவர்களாக புடமிடப்பட்டு பாதுகாத்து கொண்டவர்கள். I said about 8 things who are blessed. நான் 8 காரியங்களை குறித்து பாக்கியவான்கள் யார் என்பதனை குறித்து சொன்னேன். Finally, கடைசியாக why we need to become blessed? ஏன் நாம் பாக்கியசாலிகளாக மாற வேண்டும்? In 1:3 and 22:10 we read like this. 1:3 and 22:10. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலும் 22வது அதிகாரம் 10வது வசனத்திலும் விதமாக வாசிக்கிறோம். Because the time is near. இதோ காலம் சமீபமாய் இருக்கிறது. Why we need to be blessed? ஏன் நாம் பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும்? The time is near. காலம் சமீபமாய் இருக்கிறது. For what? எதற்காக? For the coming of Christ. இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காக. I want to tell you, brothers and sisters, my Lord Jesus Christ is going to come. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ வருகிறார், காத்திருக்கிறார் என்பதை அன்புக்குரிய சகோதரங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். His coming is near to us. அவருடைய வருகையானது மிகவும் சமீபித்து வந்து விட்டது. Before that we are called to be blessed. அதற்கு முன்னதாக நாம் பாக்கியசாலிகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Spotless and refined. அரை திரை அற்றவர்களாக புடமிடப்பட்டவர்களாக இருக்கப்பட வேண்டும். And finished in before the sight of the Lord. தேவனுக்கு முன்பாக எல்லா செயல்களையும் செய்து நிறைவேற்றினவர்களாக காணப்பட வேண்டும். That's what the one chorus says like this. இவ்விதமாக ஒரு பாடல் பல்லவி சொல்லுகிறது, soon and very soon we are going to see the king. சீக்கிரத்திலே வெகு சீக்கிரத்திலே நாம் ராஜாவை பார்க்க போகிறோம். And this pandemic and all the worldly things says my Lord Jesus Christ is going to come. இந்த மகா கொள்ளை நோயும் அதை சார்ந்த எல்லாமே இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை சீக்கிரம் என்று அறிவிக்கிறது. My dear brothers, அன்புக்குரிய சகோதரங்களே, dear sisters, அன்புக்குரிய சகோதரிகளே, get ready to receive the bridegroom. அந்த மணவாளனை சந்திப்பதற்கு, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராகுவோம். May the Lord make you blessed. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாக்கியசாலிகளாக மாற்றுவாராக.